ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊழியர்களுக்கு சூப்பரான அறிவிப்புகளை பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி பார்த்தா பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்ன, பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நியமித்த குழு செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கை அளிக்கும் அப்படின்ற மாரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. 3 வகையான ஓய்வூதியங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. 2வது, அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை வரும் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு ஏப்ரலில் அமலுக்கு வருன்ற மாரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போவே இந்த வருடமே உங்களுக்கு அமலுக்கு வரும் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ ஊழியர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம். அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விதி 110 கீழ் சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 4000 6000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு 1 லட்சம் வரை வழங்கப்படும். அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் கல்வி முன்பணம் கலை அறிவியல் கல்லூரிக்கு பயில 50,000 வழங்கப்படும். பொங்கல் பண்டிகை பரிசு தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் உயர்த்தப்படும். பெண் ஊழியருடைய மகப்பேறு விடுப்பின் போது தகுதிக்கான் பருவத்தை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அரசு ஊழியர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் தமிழக அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா பல்வேறு வகையான ஒரு சூப்பரான அப்டேட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.